வெல்கம் டு செல்விஸ் கிச்சன். இன்னைக்கு பரோட்டா எக் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான மைதா 1/4 கிலோ எடுத்துக்கலாங்க. பால் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சுக்குங்க. அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், சமையல் எண்ணெய். நல்லா இப்படி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக நல்லா பால் மாதிரி வர மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் நல்லா ஊட்டும், அப்போ தான் நல்லா வருங்க. அதுக்கு தேவையான மசாலா செய்யலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்குங்க. பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸ் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதே அளவு கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கி விடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பரோட்டாவுக்கு ரெடி பண்ணிடலாம். மாவு இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிக்குங்க. 4 அல்லது 5 பால் வருங்க. நல்லா இந்த மாதிரி லேசாக நல்லா அமுத்தி விடுங்க. லேசாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சிக்குங்க. மெதுவாக தேய்க்கணும். பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த பரோட்டா தேய்ச்சி வச்சுருந்ததை எடுத்து நல்லா போடுங்க. நல்லா வேகட்டும். திருப்பி போடுங்க. தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லா வருது பாருங்கள். நல்லா வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்குங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா அடித்து விட்டுக்குங்க. முட்டையை நல்லா கலங்கி வரணும்.
அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு முட்டையை நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பரவலாக விட்டுக்குங்க. பரோட்டாவை எடுத்து அது மேலே வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, அடியே தீஞ்சு போயிருங்க. கொஞ்சம் நேரம் இருந்ததே மடி திருப்பி போட்டுருங்க. நல்லா 2 டைம் திருப்பி போட்டு நல்லா அமுத்தி விடுங்க. நல்லா வேகணும். ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். செஞ்சு வச்சுக்கிற மசாலா இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.